கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரத்தில் பல மிக முக்கியமான காரியங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவரான முஜ்தபா கமினி அவர்கள் உயிரிழந்து விட்டார், அவர் கோமாவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் நேரடியாக நின்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக சில ஆபரேஷன்ஸை முன்னெடுப்பது போன்ற ஒரு வீடியோ காட்சிகள் ஒன்று வெளியாகி உள்ளது. ஆனால் இந்த வீடியோவும் பல சர்ச்சைகளை உருவாக்கி உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் மிக முக்கியமான உளவுத்துறை அதிகாரியை இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது. இது ஈரானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இஸ்ரேலின் IDF இஸ்ரேலின் ராணுவம் ஒரு மிக முக்கியமான காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அந்த காணொலியில் பல்வேறு உண்மைகளை உலகத்திற்கு அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் பல மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேல் ஈரான் இந்த போர் விவகாரம் பற்றி நம்ம ஆரம்பத்திலிருந்தே பல காணொலிகள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவரான அலி கமீனி அவர்களை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ராணுவம் இணைந்து அளித்தார்கள். இதற்கு பின்பாக அவரின் மகனான முஜ்தபா கமீனி புதிய உச்சபட்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் பொது வெளியில் வரவில்லை, எந்த ஒரு வீடியோவிலுமே அவர் பேசவில்லை, ஒரு பிரஸ் மீட் ஒன்றுமே அவர் கொடுக்கவில்லை. அவருக்கு ஏதாவது ஆகியிருக்கலாம் என்ற பல சந்தேகங்கள் உருவானது. அது மட்டுமல்லாமல் அவர் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருப்பது போன்ற இமேஜஸ் வெளியானது, போட்டோஸ் வெளியானது. அதில் குறிப்பாக மருத்துவமனையில் தலையில் மிகப்பெரிய அளவில் அடிபட்டு ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பது போன்ற ஒரு இமேஜ் வெளியானது. மேலும் இன்னொரு இமேஜ் என்ன வெளியானது என்றால், அவர் மருத்துவமனையில் சாதாரணமாக இருப்பது போன்றும் ஆனால் காலில் காயம் ஏற்பட்டு கால் துண்டிக்கப்பட்டது போன்ற ஒரு இமேஜும் வெளியானது. ஒரு இமேஜில் வலதுகால் துண்டிக்கப்பட்டது போன்றும் இன்னொரு இமேஜில் இடதுகால் துண்டிக்கப்பட்டது போன்றும் அந்த இமேஜ் வெளியானது. ஆனால் இந்த இமேஜ் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது ஈரானின் மீடியா ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் முஜ்தபா கமீனி அவர்கள் நேரடியாக அங்குள்ள IRGC அதிகாரிகளோடு நின்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான சில ஆபரேஷன்ஸை அவர்கள் முன்னெடுப்பது போன்ற காணொலிகள் வெளியாகி உள்ளது. ஆனால் இந்த காணொலியும் பெரும் சந்தேகத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI மூலமாக உருவாக்கப்பட்ட காணொலி என்றும் பலராலும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறு வீடியோவில் வந்த ஒரு நபர் அவராகவே பேசியிருக்கலாமே என்றும் பலரும் தங்களின் கருத்துக்களை கூறுகின்றனர். எது எப்படியோ ஈரானின் தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தற்போது ஈரான் இந்த காணொலியை வெளியிட்ட பிறகு அது மேலும் சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறது. இந்த வீடியோ உண்மையா பொய்யா என்றுதான் தற்போது அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முஜ்தபா கமீனி அவர்கள் இன்னும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் என்பது பெரும் சந்தேகத்தை தான் உருவாக்கி உள்ளது. இந்த நிலையில் ஈரானின் IRGC என்ற அந்த ராணுவத்தின் மிக முக்கியமான உளவுத்துறை அதிகாரி, உளவுத்துறை தலைவர், அவரை இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இஸ்ரேல் இந்த போரை சாதாரணமாக அவர்கள் எடுக்கவில்லை. ஈரானின் மிக முக்கியமான தலைகளை குறிவைத்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஈரானின் தலைமைகளை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இஸ்ரேல் மிக தெளிவாக இருப்பது இந்த விவகாரங்கள் மூலமாக நம்மளால் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலேயே இஸ்ரேலின் தாக்குதல் எல்லாமே மிக முக்கியமான தலைவர்களை குறிவைத்துதான் என்பதை நம்ம பேசிட்டே வந்தோம். தற்போது இஸ்ரேல் அளிக்கும் நபர்களை பார்க்கும் போதும் இஸ்ரேல் மிக முக்கியமான நபர்களை மட்டுமே அளிக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலின் ராணுவம் ஒரு மிக முக்கியமான காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஈரானோடு மட்டும் போர் புரியவில்லை, லெபனானில் இருக்கும் ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்புடனும் அவர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். அவர்களிலும் பல மிக முக்கியமான தலைவர்களை அழித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலின் IDF ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் பல உண்மைகளை வெளி உலகிற்கு அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். என்னவென்றால், இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் சதன் லெபனானில் சிறு பிள்ளைகள் படிக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை இந்த ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாதிகள் தங்களின் பேஸாக மாற்றி வைத்துள்ளார்கள். அந்த பள்ளிக்கூடத்திற்குள்ளாக ஆயுதங்கள், துப்பாக்கிகள் போன்ற பல பயங்கரவாத பொருட்களை அதில் அடைத்துள்ளார்கள். இந்த வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளி உலகத்திற்கு வெளியிட்டுள்ளார்கள். இது மட்டுமல்ல, நம்ம கூட அநேக காணொளிகளில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வந்தோம். ஈரானிலாக இருக்கட்டும், காசாவிலாக இருக்கட்டும்,
அங்குள்ள தீவிரவாதிகள் வேண்டுமென்றே மக்கள் இருக்கும் பகுதிகளில் சென்றிருக்கிறார்கள். லெபனானில் கூட மக்களின் குடியிருப்பில் இந்த தீவிரவாதிகள் சென்று அடைக்கலம் புகுந்திருப்பதையும் அதற்குள்ளாக இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் தான் ஈரானிலும் அங்குள்ள குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை IRGC என்ற அந்த தீவிரவாத அமைப்பு அவர்கள் தங்களின் ராணுவ பேஸாக மாற்றி வைத்திருந்தார்கள். அதில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது அங்குள்ள குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். அதே போன்றுதான் காசாவிலும் அங்குள்ள மருத்துவமனைக்கு அடியில் ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாத அமைப்பினர் பதுங்கி இருந்தார்கள். இவர்களை குறிவைத்து அங்கு இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். அதே போன்றுதான் தற்போது இந்த வீடியோவிலும் நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் சிறு பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்திற்குள்ளாக இந்த ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பினர் நுழைந்து அந்த பள்ளிக்கூடத்தை தங்களின் தீவிரவாத கோட்டையாக மாற்றி வைத்துள்ளார்கள். மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பேஸை அந்த பள்ளிக்கூடத்திற்குள்ளாக வைத்துள்ளார்கள். இதனை இஸ்ரேல் ராணுவம் மிக தெளிவாக வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார்கள். இதுதான் உண்மை. இங்கு மீடியாக்கள் அநேக விஷயத்தை பேசுவதில்லை. ஆனால் இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள். மக்கள் இருக்கும் பகுதிகளில் இருந்து கொண்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. மேலும் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஒரு சார்பாகவே இருக்கிறார்கள், அவர்கள் ஈரானை ஆதரிக்கவில்லை, அப்படியெல்லாம் அநேக கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு உண்மை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் ஈரான் மக்களை நேசிக்கிறார்கள், எல்லாரையுமே நேசிக்கிறார்கள். ஆனால் பயங்கரவாதத்தை தான் எதிர்க்கிறார்கள். ஈரானில் உள்ள அந்த தீவிரவாத ஆட்சி முறையை கண்டிப்பாக அனைவரும் எதிர்க்கிறார்கள். அதே போன்று உலகளவில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாதங்களை தான் கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறார்களே தவிர வேறு யாரையும் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள். அந்த தீவிரவாதிகளும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்று ஜெபிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள். ஆனால் பயங்கரவாதத்தை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், அதற்கு துணையும் நிற்க மாட்டார்கள். இதனை அனைவரும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது நடைபெற்ற ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை ஒரு அப்டேட்டாக உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இதனை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அநேக அப்பாவி மக்கள் தான் இந்த போர் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். நம் கண் முன்பாக பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும்படியாக ஜெபிப்போம். மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாம் கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த வீடியோவை தவறாமல் ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.